ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோட இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த மாலை கெஃபேயின் கண்ணாடி வழியாக மலைத்துளிகள் மெதுவாக வழிந்து கொண்டிருந்தன. வெளியே இருந்த குளிர் உள்ளே இருந்த அமைதியை இன்னும் ஆழமாக்கியது. ஆனால் அந்த அமைதிக்குள் இருவரின் மனதிலும் சொல்ல முடியாத ஏதோ ஒன்று நகர்ந்து கொண்டிருந்தது. நிலா ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு மழை எப்போதுமே பிடிக்கும். ஆனால் இன்று அந்த மழை வேற மாதிரி ஃபீல் கொடுத்தது. அந்த துளிகள் ஒவ்வொன்றும் அவள் மனதுக்குள் ஏதோ புதிதாக ஆரம்பித்த உணர்வை ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருந்தது. அர்ஜுன் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் பல பெண்களை பார்த்துருக்கான். அழகு, திமிர், பொய்யான சிரிப்பு எதுவும் அவனுக்கு புதிதில்லை. ஆனால் நிலாவிடம் இருந்தது வேறொன்று. அவள் பேசாமல் இருந்தாலும் கூட அவனின் அருகில் இருந்தால் அவனுக்கு மனது அமைதியாகிவிடும். அதுதான் அவளை பயன்படுத்தியது. ஏன்னா அவனோட உலகத்தில் அமைதி நீண்ட நேரம் சர்வை பண்ணாது. என்ன அப்படியே சைட் அடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க என்று நிலா சிரித்தபடியே கேட்டாள். நிலா கூறுவதை கேட்ட அர்ஜுன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, ஹலோ, நான் ஒன்றும் சைட் அடிக்கல, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான் அப்சர்வ் ஒன்று டீசெண்டாக சொல்கிறீங்க. சென்னை பாய்ஸ் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க என்று அவள் டீசிங்காக சொன்னாள். அர்ஜுன் அவளை சில நொடிகள் பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு மெதுவாக பின்னாடி சாய்ந்து அமர்ந்தான். ஒன்றும் இல்லை நிலா, ஆனால் உன்னை பார்க்கும்போது ஒரு விசித்திரமான ஃபீலிங்ஸ் வருது. யூஸ்வலி நான் யாருன்னு இவ்வளோ நேரம் உட்காந்து பேச மாட்டேன். ஸ்பெஷலி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து இருக்கவே மாட்டேன். 2 நிமிஷம் கூட இருந்தால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்னத்தை என்கிட்டேருந்து மறைக்கிறாங்க, என்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க பேசுகிறதையே அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிடுவேன். அது என்னோட ஹேபிட். ஆனால் உன்னோட அப்படி இல்லை. உன்னோட அருகில் இருந்தால் மைண்ட் கொஞ்ச நேரம் காம் ஆகுது. ஹானஸ்டி சொல்லணும்னா அது எனக்கு ரொம்ப புதுசு என்று மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தைகள் நிலாவை சில நொடிகள் அமைதியாக்கின. அவள் கப்பை மெதுவாக சுழற்றி கொண்டே அவனை பார்த்தாள். அப்படியா? அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கணுமே. ஏன்னா எப்போவுமே எல்லாரையும் டவுட் பண்ணிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை ஈஸி இல்லை. நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போவே ஃபீல் பண்ணேன், நீங்கள் வெளியே காட்டுற மாதிரி இல்லைன்னு. உங்கள் கண்ணில் எப்போவுமே ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது கோபம் இல்லை, ஏதோ உள்ளுக்குள்ளே ரொம்ப நாளாக வெயிட் சுமக்கிற மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போவே இந்த மனிதன் ரொம்ப தனியாக இருக்கான்னு தோணுச்சு என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதுமே அர்ஜுன் அமைதியானான். அவன் பார்வை மெதுவாக கீழிறங்கியது. அதே நேரம் வெயிட்டர் காஃபியை கொண்டு வந்து வைத்தார். நிலா கப் காஃபியை கையில் எடுத்துக்கொண்டு சின்ன சிப் குடித்தாள். செம்ம கோல்ட் கிளைமேட், ஹாட் காஃபி, லைஃப் இதே மாதிரி இருந்தால் போதும் என்று சிரித்தாள். நிலா சொன்னதை கேட்ட அர்ஜுனின் முகத்தில் சிறிய புன்னகை அரும்பியது. நீ எப்போவுமே இவ்வளோ ரேண்டமாக பேசுவியா என்ன? இல்லை, கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும். இல்லைன்னா நான் கூட சைலண்ட் தான். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஃபுல் சீரியஸ் பஸ்ஸில் இருக்கீங்க. உண்மையை சொல்லணுன்னா உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ இந்த ஆள் கண்டிப்பாக சிரிக்கவே மாட்டான்னு தான் நினச்சேன். அவ்வளோ ஒஸ்ட்டாவா இருந்தேன்? ஒஸ்ட்டுன்னு இல்லை, ஃபுல் ரவுடி செட்டப் மாதிரி இருந்தீங்க. கருப்பு கார், கோபமான முகம், ட்ரெயின் என்ட்ரி, லிட்ரரி இன்ட்ரோ சீன் மாதிரி இருந்துச்சு என்று அவள் சிரித்தாள். அந்த நேரத்தில் அர்ஜுனுக்கும் தெரியாமல் சிரிப்பு வந்தது. அவனை அப்படி சிரிக்க பார்க்கும்போது நிலாவுக்கோ ஒரு லைட்டான ஹாப்பினஸ் வந்தது. பிறகு அவள் மெதுவாக
சீரியஸாக மாற்றிக்கொண்டாள். நான் ஒரு விஷயம் கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்களா? கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம். அர்ஜுன் தலையசைத்தான். கேளு. உங்களுக்கு குடும்பம் இல்லையா? சாரி, பர்சனல்னா பதில் சொல்ல வேணாம். ஆனால் சம்டைம் ஒருத்தரோட அமைதியை பார்த்தாலே அவங்களோட லைஃப் ஈஸி இல்லைன்னு புரியும். அதனால தான் கேட்டேன். உங்களை பார்த்தா நிறைய பேர் நடுவில் இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி தோணுது என்று நிலா மெதுவாக கூறினாள். அர்ஜுன் கப்பை கீழே வைத்துவிட்டு சில நொடிகள் அவன் பேசாமல் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் வலி இருந்தது. எனக்கும் ஒரு அழகான குடும்பம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த வேர்டுக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே நார்மலான வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே சண்டை, துரோகம், அதிகாரத்துக்காக ஒருத்தரை யூஸ் பண்ணுறது, அதை தான் நான் பார்த்து வளர்ந்தேன். அதனால தான் ஒருத்தரை நம்புகிற பழக்கம் எனக்கு இல்லை. நான் லைஃப்பில் யாராவது க்ளோஸாக வந்தாலே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்லி என் மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும் என்றான். அவனுடைய குரலில் இருந்த அந்த ஹெவினஸ் நிலாவை டிஸ்டர்ப் பண்ணியது. அர்ஜுனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க, அது உங்கள் வார்த்தையிலேயே தெரியல. ஆனால் உங்கள் கண்களில் கிளியராக தெரியுது. யார்கிட்டையும் முழுசாக ஓப்பன் ஆகாமல் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையை சொல்லணுன்னா உங்களை பார்த்தா சில நேரத்தில் கோபம் தான் வருது. அர்ஜுன் தனது கண் பருவத்தை உயர்த்தி, எதுக்கு? ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. யாரையும் நம்பாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒருத்தர் தேவைப்படுவாங்க இல்லையா? அட்லீஸ்ட் நான் இருக்கேன்னு சொல்ல ஒருத்தர் என்று நிலா மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதுக்குள் எங்கோ ஆழமாக போய் நின்றது. அவன் இதுவரை பலரிடம் பேசியிருக்கிறான். பலர் அவனை டேஞ்சர்னு சொன்னார்கள், இரக்கமில்லாதவன்னு கூட சொன்னாங்க. ஆனால் யாருமே அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையை இவ்வளோ நேராக பார்த்ததில்லை. நீங்கள் சைக்காலஜி படிக்கிறீங்களா? இல்லை மைண்ட் ரீட் பண்ணுற ஹிடன் டேலண்ட் ஏதாவது இருக்கா என்று அவன் கேட்டான். நிலா உடனே சிரித்தாள். அதெல்லாம் இல்லை பாஸ், நான் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு மட்டும் இல்லை, ஏன் அப்படி இருக்காங்கன்னு பார்க்க ட்ரை பண்ணுவேன். உங்களை பார்த்தா பயமாக இருக்குன்னு தோணலை, மாறா யாராவது உங்களை புரிஞ்சுக்கணுன்னு தான் தோணுது என்று மெதுவாக சொன்னார். அந்த ஒரு லைன் அர்ஜுனன் மனதை ஆழமாக பதிந்தது. அதே நேரத்தில் கேபினுக்கு வெளியே நின்றிருந்த கருப்பு கார் உள்ளே ஒருவன் ஃபோனை காதில் வைத்தபடி நின்றிருந்தான். பாஸ், சிச்சுவேஷன் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு. அர்ஜுன் அந்த பொண்ணுக்கிட்ட நார்மலாக பிஹேவ் பண்ண இல்லை. யூஸ்வலி அவன் யார்கிட்டையும் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஆனால் இப்போது அந்த பொண்ணு கூட இருக்கும்போது வேறு மாதிரி காமாக இருக்கான். உண்மையை சொல்லணுன்னா அந்த பொண்ணு அவனுக்கு வீக்னஸாக சேஞ்சாக இருக்கும் என்று மெதுவாக சொன்னான். மறுபுறம் இறந்த குரல் சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு மிகவும் குளிர்ச்சியாக சிரித்தது. அர்ஜுன் எமோஷ்னலாக மாற ஆரம்பித்தா அது அவனோட பிக்கஸ்ட் மிஸ்டேக். அந்த பொண்ணு பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். அவள் என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, யார்கிட்ட பேசுகிறா, அவளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியணும். எஸ்பெஷலி அர்ஜுன் அவனை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறான்னு கண்டுபிடிங்க என்று கட்டளையிட்டு விட்டு கால் கட் ஆனது. மழை இன்னும் வேகமாக பெய்ய ஆரம்பித்தது. கெஃபேயிலிருந்து வெளியே வந்தபோது குளிர்காற்று நிலாவின் முகத்தை தொட்டது. அவள் கை கட்டி கொண்டு சின்னதாக நடுங்கினாள்.
அதை கவனித்த அர்ஜுன் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தனது கோட்டை கழற்றி அவளிடம் நீட்டினான். உடனே நிலா சிரித்தாள். இல்லை வேணாம், நான் ஓகே தான், நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் குளிரும். ஆனால் அர்ஜுன் அவளை நேராக பார்த்தான். நீ எப்பவுமே இப்படி தானா? உனக்கு குளிர்துன்னு தெளிவாக தெரியுது, ஆனால் இன்னொருத்தருக்காக அதை இக்னோர் பண்ணுற. சம்டைம் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணோன்னு இல்லை. யாராவது நம்மளை கேர் பண்ணுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாயிடுவேன் என்று அர்ஜுன் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தை நிலாவை சில நொடிகள் அமைதியாக்கியது. அவள் மெதுவாக அந்த கோட்டை எடுத்தாள். அந்த நொடி யாரோ தன்னை ஜெனுவன்லி கேர் பண்ணுற மாதிரி உணர்வு அவள் மனதில் முதல் முறையாக இவ்வளவு ஆழமாக தோன்றியது. இந்த கதையோட அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க.